வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி மேஜரில் யூனிட் 8 யுஎஸ்ஏ வரலாறு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாபிக் அதாவது ஜான் எஃப் கென்னடி அவங்க அந்த மெயின் டாபிக்ல இருந்து அமெரிக்காவும் உலக விவகாரங்களும் அப்படின்னு 1945 டு 63 வரைக்கும் உள்ள காலகட்டங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல அடுத்த வீடியோவான விண்வெளி போட்டி மற்றும் A2 விமான விவகாரம், அதாவது ட்ரூமன் காலம், ஐசோனவர் காலம் பிளஸ் கென்னடி அவருடைய காலத்துல நடந்த விண்வெளி போட்டி மற்றும் A2 விமான விவகாரங்கள் முதல் உள்நாட்டில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை பத்தி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். விண்வெளி போட்டி மற்றும் A2 விமான விவகாரம், ஓகேங்களா? இதுல சோவியத் யூனியனுக்கும் இது எல்லாமே பனிப்போரினுடைய, அதாவது கெடுபிடி போரினுடைய காலகட்டங்கள் நிகழ்ந்த, அதாவது இது எல்லாம் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகள், அதாவது கெடுபிடி போர் அப்படின்னு நம்ம இதெல்லாம் சொல்லலாம், ஓகேங்களா? இது எல்லாமே 1945 டு 1963 வரை நடந்த 3 குடியரசு தலைவர்கள் காலத்தில் நடந்தது. முக்கியமா ஐசோனவர் மற்றும் கென்னடி காலங்களில் நடந்த முக்கியமான பனிப்போரினுடைய செயல்பாடுகள், ஓகேங்களா? சோவியத் யூனியனின் அறிவியல் வளர்ச்சி அமெரிக்காவிற்கு மிகவும் கவலை அளித்த ஒரு விடயம் அல்ல விஷயம் சோவியத் யூனியனின் அபாரமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம். அங்க சோவியத் யூனியன்ல முன்னேற்றம், நம்ம அமெரிக்காவிலையும் முன்னேற்றம் வேணும்னு இங்கிருந்த தலைவர்களும் முக்கியமா அமெரிக்காவுடைய பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு பாடுபட்டாங்க. அடுத்தது ஸ்புட்னிக் ஏவப்பட்டது. அக்டோபர் 4, 1957 சோவியத் யூனியன் ஸ்புட்னிக் என்ற முதல் வெற்றிகரமான செயற்கைக்கோளை விண்ணில் ஏவியது, ஓகேங்களா? இது அமெரிக்காவின் தேசிய பெருமைக்கு ஒரு பெரிய அடியாக இருந்தது. ஏன்னா 1945க்கு பிறகு அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு உதவி செய்து, அதாவது மற்ற நாடுகளுக்கு தலைமை பண்பு வகிக்கணும், மற்ற நாடுகளை கண்ட்ரோல்ல வச்சுக்கணுங்கிறது அதனுடைய முக்கியமான நோக்கம். ஏன்னா அதனுடைய உள்நாட்டு பாதுகாப்பு அப்பதான் நிரந்தரமா இருக்கும்னு அதனுடைய நம்பிக்கை இருந்தது, ஓகேங்களா? இப்போ சோவியத் யூனியன் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவுறது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அணு ஆயுத சோதனை செய்த ரஷ்யா இதெல்லாம் பார்த்துட்டு அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய, அதனுடைய பெருமைக்கு ஒரு பெரிய அடியாக இருந்தது. அடுத்தது A2 அளவு விமானம். இதெல்லாம் பார்த்து அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, ரஷ்யாவுக்குள்ள ஒரு விமானத்தை அனுப்பி அங்க என்ன நடக்குதுங்கிறத கண்காணிக்க ஆரம்பிச்சது, ஓகேங்களா? A2 உளவு விமானம் 1960 மே 5 அன்று சோவியத் தலைவர் குருசேவ் ஒரு அமெரிக்க உளவு விமானம் A2 ரஷ்யா மீது சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அறிவித்தார். ரஷ்யாவில் சுட்டு வீழ்த்தினாங்கன்னு குருசேவ் அவர்கள் அறிவித்தார். அமெரிக்க அரசாங்கம் முதலில் அது ஒரு வானிலை ஆய்வு விமானம் என்று கூறியது. ஆனால் சோவியத் யூனியன் விமானி பிடிபட்டதையும் சோவியத் யூனியன் நிரூபிக்குது, விமானி பிடிபட்டதையும் அவர் உளவு பார்த்ததாக ஒப்புக்கொண்டதையும் நிரூபித்தது. இந்த சம்பவம் 1960 பாரிஸில் நடக்கவிருந்த உச்சி மாநாட்டை ரத்து செய்ய வழிவகுத்தது. ஏன்னா உளவு பார்த்தாங்க இல்லையா, அதனால அவங்க நம்ப முடியாதுன்னு அந்த உச்சி மாநாட்டை ரத்து செய்யும் அளவுக்கு அந்த விவகாரம் போனது, ஓகேங்களா? லத்தீன் அமெரிக்காவில் குழப்பம், அதாவது கியூபாவில் நெருக்கடி நிலைமை. லத்தீன் அமெரிக்கா புறக்கணிப்பு. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்கா லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு வெளிநாட்டு உதவிகள் வழங்குவதில் அலட்சியம் காட்டியது. லத்தீன் அமெரிக்காவை அமெரிக்கா கண்டுக்கவே இல்லை. இதனால் அங்கு அமெரிக்க எதிர்ப்பு உணர்வு அதிகரித்தது. கொஞ்சம் கொஞ்சமா மக்களும் கியூபாவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் ரஷ்யாவை நம்புற மாதிரி போயிட்டாங்க. ஃபிடரல் காஸ்ட்ரோவின் புரட்சி 1958-59 கியூபாவில் ஃபிடரல் காஸ்ட்ரோவின் புரட்சி சர்வதிகாரப்படி ஸ்டாலின் ஆட்சியை முடிவிற்கு கொண்டு வந்தது, ஓகேங்களா? அங்க
படி ஸ்டாலின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கம்யூனிச சார்பு. முதலில் காஸ்ட்ரோ அமெரிக்கா வரவேற்றாலும் அவர் விரைவிலேயே கம்யூனிச சார்பு கொள்கைகளை கடைபிடித்தார். ஏன்னா அந்த கியூபாவுடைய அமெரிக்கா அலட்சியம் படுத்தியது இதற்கு முக்கிய காரணமா அமைந்தது. அவர் ரஷ்யாவிடமிருந்து நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை கியூபாவுக்காக பெற்றார். கியூபா சோவியத் யூனியன் கூட்டணி. கியூபா அமெரிக்காவுக்கு மிக அருகில் சோவியத் யூனியன் ஆதரவு பெற்ற ஒரு நாடாக மாறியது. இதை பார்த்து அமெரிக்கா கொஞ்சம் பயப்பட்டது. சரிங்களா? கென்னடி அதிபராக பொறுப்பேற்றது அது 1961. புதிய வெளியுறவு கொள்கை. அவருடைய வெளியுறவு கொள்கை எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். கென்னடி அதிபரான பிறகு அச்சத்தால் ஒருபோதும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம், ஆனால் பேச்சுவார்த்தை நடத்த ஒருபோதும் அச்சம் வேண்டாம் என்று அறிவித்தது ஒரு புதிய வெளியுறவு கொள்கைக்கான நம்பிக்கையை ஏற்படுத்தியது. ஓகேங்களா? இது வெளியுறவு கொள்கை பற்றிய கென்னடியினுடைய கூற்று. இது யாருடைய கூற்று கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது கென்னடி அவர்கள் காலத்தில் நிகழ்ந்த முக்கியமான திட்டங்கள். அமைதிப்படை. ஓகேங்களா? 1961 வளரும் நாடுகளில் இளைஞர்கள் தன்னார்வ தொண்டு செய்வதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அதாவது படைகள்ல ஆர்வமுடைய இளைஞர்கள் சேர்ந்துக்கிறது. ஓகேங்களா? முன்னேற்றத்திற்கான கூட்டணி 1961. லத்தீன் அமெரிக்க நாடுகளில் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்காக பெரும் உதவிகள் வழங்க இத்திட்டம் வழிவகுத்தது. லத்தீன் அமெரிக்காவுக்கு கென்னடி வழியில காலத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிடல் கியூபாவில் ஏவுகணை தளங்கள். ஏப்ரல் 1961 கியூபாவை ஆக்கிரமிக்க அமெரிக்கா திட்டமிட்ட கியூபா நாட்டவர்களின் பன்றிகள் வரிகுடா படையெடுப்பு தோல்வி அடைந்தது. இந்த தோல்விக்கு பிறகு காஸ்ட்ரோ சோவியத் யூனியனுடன் தனது உறவை மேலும் வலுப்படுத்தினார். அதாவது அமெரிக்காவை நம்பினா நம்மளுடைய பாதுகாப்பு இருக்காதுங்கிறதுனால சோவியத் யூனியன் பக்கம் அவர் மாறிட்டாரு. 1962 கோடையில் சோவியத் யூனியன் கியூபாவில் ஏவுகணை தளங்களை நிறுவுவது வான்வழி அளவு மூலம் கண்டறியப்பட்டது. அமெரிக்கா உளவு வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. கியூபா ஏவுகணை நெருக்கடி 1962. அக்டோபர் 1962 கென்னடி அமெரிக்க கடற்படையை கியூபாவை முற்றுகையிட உத்தரவிட்டார். ஏன்னா அங்கு சோவியத் யூனியன் தன்னுடைய படை தளங்களை அமைச்சிட்டா அமெரிக்காவுக்கு அது உள்நாட்டு அமைதிக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கும்னால அவர் உடனே கடற்படையை கியூபா முற்றுகையிட உத்தரவிட்டார். மேலும் ரஷ்ய ஏவுகணை தளங்களை அகற்றி ஏவுகணைகளை திரும்ப பெற வேண்டும் என்றும் கோரினார். இது ஒரு சிறிய ஆனால் மிக நெருக்கடியான சூழ்நிலையை உருவாக்கியது. இரு நாடுகளும் அணு ஆயுத போரின் விளிம்புக்கு சென்றன. அதாவது போர் புரிகிற அளவுக்கு விளிம்புக்கு போயிட்டாங்க. நவம்பரில் குருசேவ் பின்வாங்கினார். அவர் தளங்களை அகற்றி ஏவுகணைகளை திரும்ப பெற்றார். இந்த நெருக்கடி அணு ஆயுத போருக்கு மிக நெருக்கமான மனித குலத்தை கொண்டு சென்றது. அதாவது இந்த அமெரிக்காவின் கோரிக்கை ஏற்று குருசேவும் பின்வாங்கி சென்றார். அடுத்தது அணு ஆயுத சோதனை தடை சட்டம். இந்த நெருக்கடியின் விளைவாக 1963 அணு ஆயுத சோதனை தடை, அதாவது NPT அப்படி சொல்லுவாங்க. இது அணு ஆயுத தடை ஒப்பந்தம் கையெழுத்தானது 1963 ஆகஸ்ட்ல. ஓகேங்களா? அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் பிரிட்டன் ஆகியன இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. ஓகேங்களா? இந்த ஒப்பந்தத்துல எத்தனை நாடுகள் கையெழுத்திட்டன? 14 நாடுகள் கையெழுத்து இட்டன. இதன் மூலம் நிலத்திற்கு மேலும் அணு ஆயுத சோதனை செய்வதில்லை என ஒப்புக்கொண்டன. அதாவது நிலத்தின் மேல அணு ஆயுத சோதனை செய்யவில்லை என்று எந்த தடை ஒப்பந்தம் கூறியது? அணு ஆயுத சோதனை தடை ஒப்பந்தம் 1963. ஓகேங்களா? இதுல கையெழுத்திடாத நாடுகள் என்ன கேட்கலாம் இல்லைங்களா? இந்தியா, சீனா, பிரான்ஸ், ஜப்பான் போன்ற நாடுகள் இதுல கையெழுத்து இடல. இதை ஒரு UGTRB PGTRB செட் இதுல ரெண்டுல ஏதோ ஒரு கொஸ்டின்ல நான் பார்த்திருக்கேன். அதாவது அணு ஆயுத சோதனை தடை சட்டம் 1963 கையெழுத்திடாத நாடுகள் பின்வருவனவற்றுள் எவை அப்படின்னு கேட்கலாம். இந்த 4 நாடுகள் ஏதாவது ஒரு நாட்டை கேட்டு
கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது உள்நாட்டு கொள்கை டொமஸ்டிக் பாலிசி 1945 டு 63 வரை உள்நாட்டுல அமெரிக்காவுல என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். அமெரிக்காவின் உள்நாட்டு கொள்கை 1945 டு 63 வரையிலான காலகட்டத்தில் ஜனாதிபதிகள் ட்ரூமன் 1, ஐசோனவர் 2 மற்றும் கெனடி 3 ஆகியோரின் கீழ் பல்வேறு சவால்களையும் சாதனைகளையும் கொண்டதாக இருந்தது. அதாவது உள்நாட்டு கொள்கை மட்டும் இல்ல, வெளிநாட்டு கொள்கையிலும் பனிப்போர் காலமாக அது இருந்ததனால பல்வேறு சவால்களையும் சாதனைகளையும் கண்டது. போருக்கு பிந்திய மாற்றங்கள், உள்நாட்டு பதற்றம் மற்றும் பனிப்போரின் துவக்கம் ஆகியவை இந்த காலகட்டத்தினுடைய முக்கியமான அம்சங்களாக இருந்தன. அடுத்தது இந்த உள்நாட்டு கொள்கை ஜனாதிபதி ட்ரூமன் காலம் 1945 டு 53ல எப்படி இருந்தது பார்க்கலாம். போருக்கு பிந்திய பதற்றம். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு சுமார் 12 மில்லியன் இராணுவ வீரர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டு தொழிற்சாலைகள் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கான பொருட்களை தயாரிக்க தொடங்கினர். அதாவது இரண்டாம் உலகப் போருக்கு பின்பு அங்கு பணியாற்றிய வீரர்களுக்கு உள்நாட்டு தொழிற்சாலைகளில் பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன. GI பில் ஆஃப் ரைட்ஸ் மூலம் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு அரசு செலவில் உயர்கல்வி மற்றும் பயிற்சி அளிக்கப்பட்டது இராணுவ வீரர்களுக்காக. அடுத்தது உள்நாட்டு கொள்கை. ட்ரூமன் ஃபேர் டீல் திட்டங்கள், சுகாதார காப்பீடு, விவசாய விளைபொருட்களின் விலை கட்டுப்பாடு மற்றும் வீட்டு வசதி மேம்பாடு போன்ற சீர்திருத்தங்கள் காங்கிரஸ் கூட்டணியால், அதாவது தெற்கு ஜனநாயகவாதிகள் மற்றும் பழமைவாத குடியரசுக் கட்சியினால் முடக்கப்பட்டன. இந்த ட்ரூமனுடைய இந்த திட்டங்கள் எல்லாமே காங்கிரஸ் கூட்டணியால் இதெல்லாம் முடக்கப்பட்டன. இவருடைய உள்நாட்டு கொள்கையில இந்த மாதிரி நடந்தது. அடுத்தது இவருடைய உள்நாட்டு அரசியல் சவால்கள் என்ன அப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1946 போர்க்கால விலை கட்டுப்பாடு நீக்கப்பட்டதால் விலைவாசிகள் கடுமையாக உயர்ந்தது. இது குடியரசுக் கட்சியினர் 1928க்கு பிறகு முதன்முறையாக காங்கிரசின் இரு அவைகளிலும் வெற்றி பெற வழிவகுத்தது. 1948 ஜனாதிபதி தேர்தலில் ட்ரூமன் மீண்டும் வென்றாலும் அவரது முக்கிய சீர்திருத்தங்கள் தடுக்கப்பட்டன. செனட்டால் தடுக்கப்பட்டன. ஓகேங்களா? இது ட்ரூமன் காலத்தில் நடந்தது. அடுத்தது சிவில் உரிமைகள். ட்ரூமன் கருப்பினத்தவரின் சிவில் உரிமைகளை ஆதரித்தார். இது அவருக்கு தெற்கு மாநிலங்களின் வெள்ளையின ஆதரவை இழக்க செய்தது. அதாவது கருப்பினர்களை ஆதரித்தால் வெள்ளையினர்களுடைய ஆதரவு விலகிடும். அதே மாதிரி வெள்ளையினத்தவர்களை ஆதரித்தால் கருப்பினத்தவர்களின் ஆதரவு விலகிடும். இதுதான் இந்த காலகட்டங்கள் நடந்த முக்கியமான அரசியல் விளைவுகளா இருந்தது. அடுத்தது பனிப்போர் மற்றும் மெக்கார்த்தியிசம். கம்யூனிச பயம். 1949 சீனா கம்யூனிஸ்ட் வசம் சென்றது மற்றும் ரஷ்யாவின் முதல் அணுகுண்டு சோதனை ஆகியன அமெரிக்காவின் கம்யூனிசத்திற்கு எதிரான பயத்தை அதிகரித்தது. அதாவது கம்யூனிசம் ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுனால அமெரிக்காவிற்கு பயம் வந்தது. அல்ஜீர் ஹீஸ் கிளாஸ் புச்சர்ஸ் போன்ற உயர் அதிகாரிகள் ரஷ்யாவுக்கு ரகசிய தகவல்களை கசிய விட்டதாக நிரூபிக்கப்பட்டது. அதாவது அமெரிக்க உயர் அதிகாரிக்குள்ளேயே சில கருப்பாடுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. செனட்டர் ஜோசப் மெக்கார்த்தி 1949 முதல் 1954 வரை விஸ்கான்சின் செனட்டர் ஜோசப் மெக்கார்த்தி கம்யூனிஸ்டுகள் அல்லது அமெரிக்க விரோதிகள் என முத்திரை குத்தி பலருக்கு எதிரான கொடுமையான பிரச்சாரம் செய்தார். அதாவது அவருக்கு பிடிக்காதவங்க விரோதமானவர்கள்லாம் என்ன பண்ணார்னா கம்யூனிசத்தினுடைய ஆதரவாளர்கள் அல்லது அமெரிக்காவுக்கு விரோதிகள் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சாரு. அதனுடைய விளைவுகள் என்னவா இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் தேசப்பற்று உறுதிமொழிகளை எடுக்க வற்புறுத்தப்பட்டனர். அதாவது எடுக்க வைக்கிறது வேற, வற்புறுத்துறது வேற. 1950 மெக்கர்ன் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் ட்ரூமனின் வீட்டோவை மீறி நிறைவேற்றப்பட்டது. இப்படி கூட கேட்கலாம். ட்ரூமனின் வீட்டோவை மீறி நிறைவேற்றப்பட்ட சட்டம் எது? மெக்கர்ன் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் 1950. ஓகேங்களா?
இச்சட்டம் எந்த ஒரு சர்வதிகார அமைப்பிலும் உறுப்பினராக இருந்தவர்கள் நாட்டுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டது. கடுமையா தடை விதிக்கப்பட்டது. மெக்கார்த்தியின் வீழ்ச்சி. 1954 இராணுவத்துடன் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு மெக்கார்த்தியின் செனட் விசாரணைகள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டன. இது பொதுமக்கள் அவருக்கு எதிராக திரும்ப வழிவகுக்கப்பட்டது. செனட் அவரை பெரும்பான்மையால் கண்டனம் செய்தது. அதன் பிறகு அவரது செல்வாக்கு குறைந்தது. மெக்கார்த்தியினுடைய செல்வாக்கு குறைந்தது. அடுத்தது ஜனாதிபதி ஐசோனோவர் 1953 to 61 காலகட்டங்கள். இவருடைய கொள்கை என்னன்னு பார்க்கலாம். ஐசோனோவர் தன்னை கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஜனாதிபதியாக பார்த்தார். அவரது கொள்கை வணிகத்திற்கு ஆதரவாக இருந்தன. அதாவது அரசாங்க செயல்பாடுகள் மற்றும் செலவினங்களை குறைப்பது, வரவு செலவு திட்டத்தை சமநிலைப்படுத்துவது மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு அதிக வாய்ப்புகளை. அதாவது இவர் எதை பத்தியும் கண்டுக்கல, பொருளாதார நலன்களை மட்டும்தான் இவர் கவனம் செலுத்தினார். அரசியல், அவர் டைனமிக் கன்சர்வேடிசம் மற்றும் நடுநிலை கொள்கையை ஊக்குவித்தார். டைனமிக் கன்சர்வேடிசம் அப்படிங்கிற கொள்கையை இவர் ஊக்குவித்தார். இருப்பினும் அவர் அரசாங்கத்தின் அளவையோ அல்லது செலவையோ குறைக்க தவறிவிட்டார். 1950 வரவு செலவு பற்றாக்குறை மிக அதிகமாக இருந்தது. இதனால் இராணுவ செலவினங்களை குறைக்க முடியவில்லை. அதிகமாக தான் போச்சு, குறைக்க முடியல. இவர்கிட்ட இருந்த ஒரு குறை இதுதான். இவருடைய காலத்தில் இருந்த விவசாயம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். விவசாய வருமான பிரச்சனையை சமாளிக்க மண் வங்கி சாயில் பேங்க் திட்டம் தொடங்க. இத்திட்டத்தின் கீழ் பயிர் உற்பத்திக்கு நிலத்தை பயன்படுத்தாமல் இருக்கும் விவசாயிகளுக்கு பணம் செலுத்தப்பட்டது. ஆனால் இது ஏழை விவசாயிகளுக்கு அதிக பலன் அளிக்கவில்லை. இதுலயும் இவர் தோல்வியுற்றுவாரு. அடுத்த தேர்தல் 1956 ஐசோனோவர் 9.5 மில்லியன் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாலும் குடியரசுக் கட்சியினர் காங்கிரஸில் தங்கள் பெரும்பான்மையை இழந்தனர். பெரும்பான்மையை குடியரசுக் கட்சியினர் காங்கிரஸ்ல இழந்துட்டாங்க 1956 தேர்தலில். 1954 மற்றும் 1958 ஆகிய இரு இடைக்கால தேர்தல்களிலும் அவர்கள் தோல்வி அடைந்தனர். முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தேசிய வானூர்தி மற்றும் விண்வெளி நிர்வாகம் நாசா நிறுவப்பட்டது ஐசோனோவர் காலத்தில் தான். அக்டோபர் 1, 1952 ரொம்ப முக்கியம். ஹாவாய் மற்றும் அலாஸ்கா அமெரிக்காவின் மாநிலங்களாக சேர்க்கப்பட்டது ஐசோனோவர் காலத்தில் தான். சிறுபான்மையினரின் வாக்குரிமை மறுப்பை விசாரிக்க சிவில் உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்டதும் இவருடைய காலத்தில் முக்கியமான 3 நிகழ்வுகள். நாசா, ஹவாய் மற்றும் அலாஸ்கா மாநிலம். 2வது சிவில் உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்டது. அடுத்தது ஜனாதிபதி கென்னடி 1961 to 63 அவருடைய காலத்தில் நடந்த நிகழ்வுகள். நியூ பிராண்டியர். கென்னடி தான் ஒரு நியூ பிராண்டியர் தலைவராக இருப்பதாக குறிப்பிட்டார். இது சவால்களை எதிர்கொள்வதை அடிப்படையாக கொண்டிருந்தது. அதாவது நியூ பிராண்டியர் தலைவராக இருப்பதாக அறிவித்த குடியரசுத் தலைவர் அல்ல ஜனாதிபதி யார் அப்படின்னா கென்னடி அவர்கள். இவருடைய உள்நாட்டு கொள்கை என்ன அப்படின்னா, கென்னடியின் முக்கிய சீர்திருத்தங்கள் குறிப்பாக கருப்பினத்தவருக்கான சிவில் உரிமைகள் மற்றும் வயதானவர்களுக்கான மருத்துவ காப்பீடு காங்கிரஸ் கூட்டணியால் முடக்கப்பட்டது. ஓகேங்களா, இதெல்லாம் காங்கிரஸ் கூட்டணியால் முடக்கப்பட்டன. சமூக மாற்றங்கள் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். கென்னடி நிர்வாகம் சட்டம் இயற்றுவதை காட்டிலும் நேரடி அரசு நடவடிக்கைகள் மூலம் கருப்பினத்தவர் பிரச்சனையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டது. சட்டம் மூலம் பண்ண முடியல, அதனால நேரடி நடவடிக்கைகள் மூலம் இவர் பண்ண ஆரம்பிச்சாரு. அடுத்தது கல்வி. கல்விக்கு மத்திய அரசின் நிதி உதவியை அதிகரிப்பதற்கான அவரது திட்டங்கள் அவரது சொந்த ரோமன் கத்தோலிக்க சமூகத்தின் தலைவர்களால் எதிர்க்கப்பட்டன. எனவே அவர்கள் சர்ச் பள்ளிகளுக்கும் உதவி விரிவாக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். கென்னடி அரசு நடத்தும் பள்ளிகளுக்கு மட்டும் நிதி வழங்கப்பட வேண்டும் என்று கருதினார். இதுலயும் ஒரு குழப்பம் இருந்தது. அடுத்தது இவருடைய பதவி காலம் மிக குறுகியதுதான்.
கென்னடி வெறும் 2 ஆண்டுகள் 10 மாதங்கள் மட்டுமே பதவியில் இருந்தார். அவரது மரணம் அவரது பல திட்டங்களை நிறைவேற்றாமல் சென்றது. ஆமா. இதனால அவருடைய கொள்கைகள அவருடைய திட்டங்கள சரியா செய்ய முடியாம போனது அவருடைய கொலை. அதாவது மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்கள் 1940 to 60 வரை காலங்கள்ல. மக்கள் தொகை வளர்ச்சி 1940இல் 132 மில்லியனாக இருந்த அமெரிக்க மக்கள் தொகை 1960இல் 179 மில்லியனுக்கும் அதிகமாக உயர்ந்தது. இந்த காலகட்டங்கள்ல தான். அதாவது பிறப்பு விகிதம் அதுவும் அதிகரிக்க தான் செஞ்சது. 1935இல் 1000 பேருக்கு 16.9ஆக இருந்த பிறப்பு விகிதம் 1957இல் 1000 பேருக்கு 25ஆக அதிகரித்தது. இந்த புள்ளி விவரங்கள கூட கேட்கலாம். குடியேற்றம் 1950களில் சுமார் 22,50,000 குடியேறிகள் அமெரிக்காவில் குடியேறினார்கள். இதில் பெரும்பான்மையினர் மெக்சிகன் மற்றும் போர்ட்டோ ரிக்கன் மக்கள். அதாவது அமெரிக்காவில் குடியேறிய மக்கள் அதிகரித்தது இந்த காலகட்டத்தில் தான். 1960இல் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அமெரிக்க மக்கள் தொகையில் 5% இருந்தனர். அமெரிக்காவினுடைய மக்கள் தொகை இந்த காலகட்டங்கள் அதாவது 1940 to 1960 காலகட்டங்கள்ல தான் அதிகமா இருந்தது. அடுத்தது உள்நாட்டு இடம்பெயர்வு. வெளிநாட்டு இடம்பெயர்வு மட்டும் இல்ல, உள்நாட்டு இடம்பெயர்வும் அதிகமா இருந்தது. தெற்கு மற்றும் மேற்கு நோக்கி பரவுதல். ஏராளமானோர் குறிப்பாக ஓய்வு பெற்றவர்கள் வடகிழக்கு நகரங்களிலிருந்து கலிபோர்னியா மற்றும் புளோரிடா போன்ற தென் மற்றும் மேற்கு மாநிலங்களுக்கு குடியேறினார்கள். மேற்கு நோக்கி விரிவாக்கம் இந்த காலகட்டங்களில் நடந்தது. அடுத்தது கருப்பினத்தவர் இடம்பெயர்தல். கருப்பின மக்கள் பெருமளவில் தென்கிழக்கு மாநிலங்களிலிருந்து வடமேற்கு நகரங்களான நியூயார்க், சிகாகோ, பிலடெல்பியா போன்ற இடங்களுக்கு இடம்பெயர்ந்தனர். இது அரசியல் விளைவுகளை ஏற்படுத்தியது. கண்டிப்பா இடம்பெயர்வு அதாவது மக்கள் தொகை இடம்பெயர்வு எந்த மாதிரி விளைவுகளுக்கு முதன்மை அளிக்கும் அப்படின்னா அரசியல் விளைவுகளுக்கு. ஓகேங்களா? அடுத்தது நகர்ப்புறம் மற்றும் புறநகர் பகுதி வரை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். பல நகரவாசிகள் நகரங்களின் மைய பகுதிகளை விட்டுவிட்டு புறநகர் பகுதிகளுக்கு சென்றனர். 1960இல் அமெரிக்க மக்கள் தொகையில் 1/4 பங்கிற்கும் அதிகமானோர் புறநகர் பகுதிகளில் வசித்தனர். அதாவது நகர் பகுதியிலிருந்து புறநகர் பகுதிக்கு மக்களுடைய இடம்பெயர்வு அதிகமாக இருந்தது. ஓகேங்களா? இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 3 குடியரசுத் தலைவர்களுடைய கொள்கைகள் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவிற்கும் யுஎஸ்எஸ்ஆருக்கும் என்ன பிரச்சனைகள் ஆரம்பித்தது, உள்நாட்டில் எந்த மாதிரி திட்டங்கள் கொள்கைகளை பின்பற்றினாங்க அப்படின்ட்டு அதை ஒரு ரீகால் பார்த்துக்கலாம். விண்வெளி போட்டி மற்றும் A2 விமான விவகாரம். A2ங்கிறது அமெரிக்காவினுடைய உளவு விமானம். இது ரஷ்யாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காக அனுப்பப்பட்டது. இதையும் யுஎஸ்எஸ்ஆர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இந்த சோவியத் யூனியனுடைய வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் அதிகமாக இருந்தது. அது செயற்கைக்கோளை புட்னிக் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய செயற்கைக்கோள் 1957 அக்டோபர் 4 அது கொண்டு வந்தது. இந்த ஒரு வளர்ச்சி தான் அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு உகந்ததில்லைன்னு அமெரிக்கா நினைச்சாங்க. ஓகேங்களா? அதனால லத்தீன் அமெரிக்காவில் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்காவினுடைய பொருளாதார உதவிகளாகட்டும், அங்க பிரச்சனைகளை தீர்க்கிறதாகட்டும், அதை அமெரிக்கா சரிவர செய்யல. ஓகேங்களா? அதனால அந்த கியூபாவினுடைய தலைவரான பிடல் காஸ்ட்ரோ யுஎஸ்ஏவினுடைய உதவியை வாங்கிக்கிட்டு கம்யூனிசவாதியாக மாற ஆரம்பிச்சார். ஓகேங்களா? ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த அமைதி பிடல் காஸ்ட்ரோ
ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு வலயத்துக்குள் கொண்டு சென்றது. ஆனால் இது கென்னடி காலத்துல இந்த நிகழ்வு மாறிடுச்சு. அதாவது கியூபாவுல ரஷ்யாவுக்கு இருந்த தளங்கள் எல்லாத்தையும், இராணுவ தளங்கள் எல்லாத்தையும் வெளியேற்றணும்னு சொன்னாரு. அதன்படி ரஷ்யாவும் வெளியேறி போயிடுவாங்க. ஓகேங்களா? அதான் இந்த கியூபா நெருக்கடி எப்ப நடந்ததுன்னா, 1962 அக்டோபர்ல நடக்கும். இந்த டேட் ரொம்ப முக்கியம். அதேமாரி அணு ஆயுத சோதனை இந்த கியூபா நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் அணு ஆயுத சோதனை தடை சட்டம் 1963 கொண்டு வந்தாங்க. இதுல கையெழுத்திடாத நாடுகள் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் செய்து கொண்டன. அடுத்தது டொமஸ்டிக் பாலிசி 45 to 63 வரைக்கும். இந்த காலகட்டங்கள் ட்ரூமன், ஐசனோவர், கென்னடி அவருடைய காலத்தில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்தன. அத பத்தி இதுல விரிவா இருக்கு. சிவில் உரிமைகள் இந்த ட்ரூமன் காலத்துல தான் ம் அதிகமா இருந்தது. அடுத்தது பனிப்போர் மற்றும் மெக்கார்த்திசம் இந்த நிகழ்வுகள் ரொம்ப முக்கியமா இருந்தது. 1949 முதல் 1954 வரை. ஓகேங்களா? விஸ்கான்சின் செனட்டர் ஜோசப் மெக்கார்த்தி கம்யூனிஸ்டுகள் அல்லது அமெரிக்க விரோதிகள் என முத்திரை குத்தி பலருக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்த காலகட்டங்கள்ல அவர் மேற்கொள்வார். இதனுடைய விளைவு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் ஆசிரியர்களுக்கு உறுதிமொழி கொடுக்கிறது. இதெல்லாம் இதனுடைய விளைவா வந்த விஷயங்களா இருந்தது. அடுத்தது ஜனாதிபதி ஐசனோவர் காலத்துல இவர் நடுநிலைமை கொள்கையை ஊக்குவிப்பாரு உள்நாட்டு கொள்கையில. ஓகேங்களா? விவசாயத்துல வளர்ச்சிக்காக மண் வங்கி அப்படிங்கிற ஒன்றை தொடங்குவாரு. ஓகேங்களா? இவருடைய காலத்துல முக்கியமான 3 நிகழ்வுகள் என்ன அப்படின்னா, நாசா நிறுவப்பட்டது, ஹாவாய் மற்றும் அலாஸ்கா அமெரிக்க மாநிலங்களாக ஆனது, சிவில் உரிமை ஆணையம் அமைக்கப்பட்டது தான் இவருடைய காலத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வு. அடுத்தது ஜான் எஃப் கென்னடி காலத்துல என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். இவர் கல்விக்கு கொஞ்சம் இந்த நிதி உதவி வழங்கணும், கல்வி வளர்ச்சிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஆனாலும் இவருடைய பதவிக்காலம் 2 ஆண்டுகள் 10 மாதங்கள் மட்டுமே இருந்தன. இந்த காலகட்டங்கள்ல அதாவது 1940 to 60 காலகட்டத்துல மக்கள் தொகை அமெரிக்காவுல அதிகமா வளர்ந்தது. இடம்பெயர்வு அப்படின்னா இவர்களுடைய இடம்பெயர்வு முக்கியமான அதிக தாக்கங்களை ஏற்படுத்தியது. என்ன அப்படின்னா நகர்ப்புறங்களிலிருந்து புறநகர் பகுதிக்கு மக்கள் செல்ல ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? இதுதான் அவருடைய காலத்துல முக்கியமா நடந்த இந்த கொள்கைகள். அடுத்து நாம பொருளாதார வளர்ச்சி மற்றும் அதன் விளைவுகள், போக்குவரத்து, வாழ்வாதாரம் எப்படி இருந்தது, தொழிலகங்கள் எப்படி இருந்ததை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.